நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜூபான்னு ஒரு கேமை தான் பார்க்க போகிறோம். இன்னும் யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்களா லைக் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்களே. கமெண்ட் பண்ணால் தானே ஏதாச்சும் பண்ணேன். அதனால தான் நானே இழுத்து பிடிச்சி கொண்டு வந்த ஜூபான்னு ஒரு கேம். நான் ஆல்ரெடி நிறைய லெவல் ஆடி இருக்கேன். 9வது லெவல் வரைக்கும் இருந்திருக்கேன். அதனாலேயே உங்களுக்காக ஒரு மேட்ச் போகலான்னு தான் நான் இப்போ இதை கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க காய்ஸ் உள்ளே போயிடலாம். நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி இந்த கேமை அப்போயே இழுத்து பிடிச்சி கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா அது ஒன்று அப்போனா எனக்கு மூடே இல்லை. இப்போ ஏதோ ஒரு தனியாக ஒரு மாதிரி மூடு வந்துச்சா, அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கிறதுனால சும்மா தட்டி இட்டுட்டு போங்களேன். ஓகே எல்லாம் தடி மாடு மாதிரி வரானுங்க. குத்தி விட்டுட்டு போயிடலாம். ஐயோ எதுக்கு இந்த மாதிரி வரானுங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு தடி மாடு மாதிரி வரானுங்க எல்லாம். அதனால் சத்தியமாக முடியல. இந்த 7th லெவல் வரக்கூடிய மேட்ச்சில் இதெல்லாம் வர வேண்டியது அவசியமாக. 15th லெவல்னால் வரானுங்க. என்னால் சத்தியமாக முடியல. நான் உண்மையிலேயே சொல்கிறேன். ஏன் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டு தான் இதுனா. என்னது இது? இவனா மெடிக்கிட்டு விட்டுட்டு போயிட்டான். யாருன்னு தெரியலையே. கண்ணு முன்னுக்கு தெரியாதவன் போலங்க அவன். வாங்கிக்கோ. இப்போ எல்லாரையும் அடிச்சு நாக் அவுட் பண்ண போறேன் நானு. இப்போ பாருங்க காய்ஸ். 8th லெவல் நுங்குடா. வாடா கிட்ட வாடா. புஷ்கா போட்டு தின்றேன்டா உன்னை. ஏய் நீ வாடாடா. நீ வா. நீ வேணா சண்டைக்கு வா. எவனும் வர மாதிரி தெரியல. நம்மளே போக வேண்டியதுதான். இவன் ஒரு இப்போ வருது பாடுற விஷயம். நம்ம அந்த சைடு திரிச்சிட வேண்டியதுதான். கட்டி வாங்குடா முட்டை போண்டா. ஏய் வாங்கிக்கோ. முட்டை போண்டாவை வாங்குடா. தரமாக இருக்க முட்டை போண்டா. இந்தா என்னது இது? இப்போ என்ன நடக்குது? டேய் வாயில் இருக்கிற பல்ல கலட்டுறேன்டா சிங்கவாயா. நான் சத்தியமாக சொல்கிறேன். எப்படி சொல்கிறது? எனக்கு அழுகனா வருதுங்க. அழுக வருது எனக்கு. கடைசி வரைக்கும் போனேங்க. இவன் சடனாக திரும்புவான்னு யாருக்கு தெரியும்? திடீர்னு வந்து அடிச்சிட்டாங்க. திடீர்னு இல்லைன்னா மொத்தம் ஸ்குவாடு. எப்படி சொல்கிறதுனா ஸ்குவாடே ஒயிட் பண்ணுறவங்க. இல்லைன்னா எவரு குறைச்சி இட போகிறதுக்கு நானா ப்ரோ பிளேயர் அப்படின்னு நான் மட்டும்தான் சொல்லிக்கணும். வேறு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு பாட்டு. ஆனால் சிரிக்கணும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிரிக்கணும். சிரிக்கிறத பார்த்துட்டு சில பேர் வருவாங்க, அவுட் ஆயிருங்க. இதுதான் நம்மளோட கடமை. நைஸாக எஸ் ஆயிருங்க. எதுக்கு இருந்துச்சு நம்மளை பார்த்து சிரிக்கிறோம்? ஓய் என்ன நடக்குது அங்க? 4 சீட்டா 4 விதமாக நிற்கிறானுங்களே. ஏண்டா 5வது லெவல் நிற்க என்ன பார்த்தே சிரிக்கிறியா நீ? நானும் படா லெவலாக இருப்பான்னு பார்த்தா சோட்டா பையாவா இருக்கிறான். ஓடா வீட்டுக்கு. சோட்டா பாய்ஸ் தான் என்கிட்ட நிற்கவே கூடாதுடா. தப்புடா. 2 மெடிக்கெட்டு தாராளமாக எடுப்பேன். எங்க அவன்? ஐயா மிஸ்டர் நிக்ஸ் அவர்களே, அங்கே பார்த்தீங்களா? கடிச்சு. ஐயோ நாங்கள் அவன் மோசமாக அடிக்கிறான். என்ன நடக்குது அங்கே?
என்னமோ நடந்துட்டு போட்டோம். நம்ம முதல்ல இங்கே ஓடு. ஏய் பார்த்துட்டேன். எங்க பிளாக் ஷிப் காலிங்க. ஏய் கடிச்சிருவேன். ஓடிடி. அப்படியே ஓடிடணும். என் பக்கம் திரும்புகிற வேலை வச்சுக்கிட்ட. ஐயோ காப்பாத்துக்கோ. ஜோன்லே காலி ஆயிட்டேனே. சரி எது எப்படியும், ஆனால் கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சு நம்ம அடிக்கிறோம். சரி அடுத்த வீடியோ. ஏன்னா சத்தியமாக இதுக்கு மேலே நான் அவுட் ஆனேன்னா அழுதுருவேங்க. அதனால் நான் அழுகுறது எதுக்கு பார்த்துட்டு நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க. அதனால ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனால் அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக போய் வாங்கணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ, பை பை, டாட்டா.